அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியாணி செய்யும்போது 2 விஷயத்த மிஸ் பண்ண மாட்டோங்க. அது என்ன 2 விஷயம்னு கடைசியா சொல்றேன். பிரியாணி சாப்பிட்றதுக்கு வீக்கெண்டோ, வீக்டேஸோ என்னமோ ஒண்ணு கிரேவிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே பிரியாணி சாப்பிட்றணும். அதுதான் விஷயம். அப்படி இந்த வீக்கெண்டில் கறி சாப்பிடணும் போலயே இல்லை. ஆனால் ஈவினிங் 5 மணிக்கு மேலே சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதுவும் பிரியாணியாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஹப்பிட்ட சொன்னதும் சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அக்கா டக்குன்னு நான் பிரியாணி வச்சுறேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் மைண்டுக்கு சரியான குஷி. அக்கா வச்சு தரேன்னு சொல்கிறதும் எல்லாமே டக்கு டக்குன்னு கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு அக்கா வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாகவே. அக்காவோட பிரியாணி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு இந்த தடவை. பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு வச்சுருந்தா நல்லாவே இருந்துச்சு. ஆம்பூ ஸ்டைல் அப்படின்னு சொன்னான். அதோட தம் போடுற வரைக்கும் பக்கத்துலேயே நின்றுட்டு தம் உடைச்சது குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு பிளேட்டில் பிரியாணி வாங்கியாச்சு. ஒரு 2 விஷயம் பிரியாணி வைக்கும்போது மிஸ் ஆகாதுன்னு சொன்னேனே, அந்த விஷயம் என்னன்னு கேட்டு போயிருங்க. ஒன்று வந்துட்டு குண்டா நிறைய சாப்பாடு நிறச்சிட்டு நம்மளோட உயிர் தோழி யாராவது இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தாங்க. இதை மறக்கவே மாட்டோம் பிரியாணி